வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை எப்போது? போக்குவரத்து ஊழியர்கள் எதிர்பார்ப்பு. ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை எப்போது நடைபெறும் என போக்குவரத்து ஊழியர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் சுமார் 1,11,000 பேர் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கான ஊதிய உயர்வு ஒப்பந்தம் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை போடப்பட்டு வந்தது. அந்த வகையில் 13வது ஊதிய ஒப்பந்தம் கடந்த 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதியுடன் காலாவதியானது. பல்வேறு காரணங்களால் 14வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை தாமதமாகிய நிலையில் கடந்த 2022 ஆகஸ்ட் மாதம் இறுதி செய்யப்பட்டது. அப்போது பேச்சுவார்த்தைக்கான அவகாசமும் 4 ஆண்டுகளாக அதிகரிக்கப்பட்டது. இந்நிலையில் 14வது ஊதிய ஒப்பந்தம் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் காலாவதியானது. இதையடுத்து 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை விரைந்து நடத்த வேண்டும் என தொடர்ச்சியாக தொழிற்சங்கங்கள் கோரிக்கை எழுப்பி வந்தன. ஆனால் ஓராண்டு தாமதமாகவே பேச்சுவார்த்தையை அரசு தொடங்கியது. அதன்படி 15வது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான முதல்கட்ட பேச்சுவார்த்தையானது சென்னை மாநகர போக்குவரத்து கழக பயிற்சி மையத்தில் கடந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி நடைபெற்றது. மொத்தமாக 80க்கும் மேற்பட்ட சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதில் கடந்த காலங்களை விட சங்கங்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதால் மாநில பிரதிநிதித்துவம் பெற்ற சங்கங்களுக்கு பேச கூடுதல் அவகாசம் வேண்டும் என கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக 2 நாட்கள் பேச்சுவார்த்தை நடத்த அரசு திட்டமிட்டு கடந்த டிசம்பர் 27, 28ஆம் தேதிகளில் நடைபெறும் என அறிவித்தது. அதன்படி முதல் நாளில் தோமுசா அண்ணா தொழிற்சங்க பேரவை, சிஐடியு உள்ளிட்ட சங்கங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகளும், அடுத்த நாளில் இதர சங்கங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் பங்கேற்குமாறு பேச்சுவார்த்தை குழுவின் கூட்டுநர் சார்பில் சங்கங்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. ஆனால் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைந்த காரணத்தால் பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டது. சட்டப்பேரவையிலும் பேச்சுவார்த்தை தொடர்பான கேள்விக்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக மட்டுமே போக்குவரத்துத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். எனவே பேச்சுவார்த்தைக்கான தேதியை அறிவித்து விரைந்து ஒப்பந்தத்தை இறுதிப்படுத்த வேண்டும் என தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தி வருகின்றன. அதே நேரம் 2 நாட்களாக அல்லாமல் ஒரே நாளில் அனைத்து சங்கங்களும் இடம்பெறும் வகையில் பேச்சுவார்த்தை நடைபெற வேண்டும் என்று கோரிக்கைகளும் வலுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற போக்குவரத்துத்துறை அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.